ஒரு ஃபண்டமெண்டல் டாபிக் வந்து இதுல நீங்க என்ன டாபிக் பார்க்கணும் அப்படின்னா பிரிண்டர். ஸோ அந்த பிரிண்டர் அப்படின்னா என்ன, பிரிண்டர் எந்த நம்ம யூஸ் பண்றோம், இந்த பிரிண்டர்ஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம டைம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கறது என்ன அப்படின்னா வாட்டர் பிரிண்டர். ஸோ பிரிண்டர் இது அவுட்புட் இருக்கு. இந்த பிரிண்டர் நம்ம எதுக்கு நான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டென்ஷன்லாம் ஹார்டிஸ்ட் இருக்கிற ஷார்ட் காப்பி எல்லாமே ஹார்ட் காப்பியா தேவைப்படுற கன்வெர்ட் பண்ணி தெரிஞ்சுதான் பொறுத்தவரைக்காக இந்த பிரிண்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பிரிண்டர்ஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஸோ பிரிண்டர்ஸ் மொத்தமா 2 டைப் போட்டு ஒன்று இம்பாக்ட் பிரிண்டர், இன்னொன்று நான் இம்பாக்ட் பிரிண்டர். ஸோ அது இம்பாக்ட் பிரிண்டர் நான் இம்பாக்ட் பிரிண்டருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்க முடியாது. ஸோ பிரிண்டர்ஸ்ல பொதுவாகவே ஹேமர் அப்புறம் இன்க்ரிப்பன் அப்படிங்கிற 2 பார்ட்டி இருக்கு. இந்த ஹேமர் வந்து இன்க்ரிப்பன் டைரக்டா நம்மளுக்கு ரைட்டுதாங்க பேப்பர்ஸ் அப்படின்னு நம்ம பெயிண்டிங் கொடுக்குது அப்படின்னா இப்போ இம்பாக்ட் பிரிண்டர். இதுவே நான் இம்பாக்ட் பிரிண்டர் அப்படின்னா ஸோ இந்த பேப்பருக்கும் ஹேமரோட எந்த ஒரு டைரக்ட் கான்டாக்ட் எந்த ஒரு டச்சுமே இல்லையா அப்படின்னா நான் இம்பாக்ட் பிரிண்டர். ஸோ இந்த பிரிண்டர்ஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பக்கம் வந்து எல்லாம் பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி நம்மளால இம்பாக்ட் பிரிண்டர்ல ஹேமர் வந்து டைரக்டா பேப்பர் அப்படின்னு தான் நமக்கு லைசன்ஸ் வாங்கிது அப்படின்னா இம்பாக்ட் பிரிண்டர். ஸோ இதுல எந்த ஒரு பல கெப்பாசிட்டியுமே கிடையாது. ஸோ இதுல வர பிரிண்டிங் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். பிளஸ் இதால கிராஃபிக்ஸ் இமேஜஸ் எழுதி பிரிண்ட் பண்ணி வாங்கிக்க முடியாது அப்படின்னா. ஸோ இந்த இம்பாக்ட் பிரிண்டர்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன டைப்ஸ்னா ஒன்று வந்து கிராஃப்ட் பிரிண்டர், இன்னொன்று வந்து லைனர் பிரிண்டர். ஸோ இந்த கிராஃப்ட் பிரிண்டர் அப்படின்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டரை சிங்கிள் கேரக்டரை வந்து அடுத்த டைம்ல வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்து அப்படின்னா கிராஃப்ட் பிரிண்டர். லைக் ஏ பி சி இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரா பிரிண்ட் பண்ணி கொடுத்து அப்படின்னா இட்ஸ் கேரக்டர் பிரிண்டர். ஸோ இந்த மாதிரி 3 கேரக்டர் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது பர்டிகுலர் டைம் வந்து நமக்கு வந்துடும். ஸோ அதனால வந்து இதோட ஸ்பீடிங் வந்து பிரிண்டிங் ஸ்பீட் வந்து ரொம்பவே லோவா இருக்கு அப்படிங்கிறீங்க. பிளஸ் இதோட கெப்பாசிட்டி என்ன இருக்கு அப்படின்னா 10 கேரக்டர் மட்டுமே செகண்ட்ல வந்து இதால பிரிண்ட் பண்ணி எழுதுவாங்க. ஸோ இந்த கேரக்டர் பிரிண்டர்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னா 2 டைப்ஸ் எழுதுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெய்சிபிள் பிரிண்டர், இன்னொன்று டாக்மேட்டிக் பிரிண்டர். ஸோ இந்த டெய்சிபிள் பிரிண்டர் அப்படின்னா என்ன டெய்சிபிள் அப்படிங்கிறது டெய்சி அப்படிங்கிறது ஸோ டெய்சியோட லெவல் டைப்ல இந்த பிரிண்டர் இருக்கிறதுனால எனக்கு டெய்சிபிள் பிரிண்டர் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிரிண்டர்ல இருக்கிற இந்த ஹீரோட ஃபார்மர்ல எல்லாமே ஒவ்வொரு கேரக்டரோட இம்பாக்ட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே அதோட ஹீரோட ஃபார்மர்ல நமக்கு எட்ஜில் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இது மோட்டார் மூலியமா இந்த ஹீரோ வந்து ஸ்கின்னாகும்போது சாம்பர்ல ஸ்ட்ரைக்கர் ஆகிட்டு எந்த கேரக்டர்னால நமக்கு ஸ்ட்ரைக்கர் ஆகுது அந்த கேரக்டர் வந்து நம்ம படி ஃபீல்டிங்ல வந்து செய்யும். பிளஸ் இந்த டெய்சிகளோட டெய்சிகள் பிரிண்டரோட டெய்சிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10ல வந்து 75 கேரக்டர் இருக்குமே செகண்ட்ல வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதுல அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா லெட்டர் குவாலிட்டி வந்து ரொம்பவே கிளியரா இருக்கு. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்லோ பிளஸ் நாய்ஸி. இதால வந்து கிராஃபிக்கல் டிசைன்ஸ் வெளியே பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியாது. பிளஸ் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டார்க் மேஜிக் பிரிண்டர். இந்த டார்க் மேஜிக் பிரிண்டர் அப்படிங்கிறது எவ்வளவு கேரக்டர் டார்க் மெத்தட்ல வந்து பிரிண்ட் பண்ணி வரும். ஸோ இந்த டார்க் மேஜிக் பிரிண்டர்ல என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சைன் டாட் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு டாட்ஸ் மூலியமா இதை வந்து நம்ம வந்து இதை ஒவ்வொரு கேரக்டர் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்றாங்க. ஸோ 9x7 மேஜிக் கிரியேட்டர் வந்து யூஸ் பண்றாங்க. இதுல 9x7 அப்படிங்கிறது 9 rows 7 columns அப்படிங்கிறதா இது வந்து 9x7 அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்ததா பார்க்கறது வந்து டார்க் மேஜிக் பிரிண்டர்ஸ் தான் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னா ஸோ இது வந்து ஃபாஸ்ட் அப்புறம் சீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நம்மளால கிராஃபிக்கல் டிசைன் ஷார்ட் இந்த மாதிரி நம்மளால சென்ட் பண்ண முடியும் அப்படின்னாங்க. பிளஸ் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது ரொம்ப நாய்ஸி. இதனால வந்து ஹை குவாலிட்டியான கேரக்டர்ஸ் வந்து சென்ட் பண்ணி கொடுக்க முடியாது. அடுத்த கான்செப்ட் வந்து லைன் பிரிண்டர். ஸோ இந்த லைன் பிரிண்டர் வந்து மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ யூஸ் பண்றோம் அப்படின்னா வீக் கம்ப்யூட்டர் நேம்ல தான் வந்து யூஸ் செய்யும். ஸோ ஒரு பர்டிகுலர் லைன்ல வந்து டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்றதுக்காக தான் இந்த லைன் பிரிண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஸ்பீடிங் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னா 300 3000 வரைக்கும் 10 மினிட்ல வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ட்ராம் பிரிண்டர், இன்னொன்று வந்து ஷேடிங் பிரிண்டர். ஸோ இந்த ட்ராம் பிரிண்டர் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த ட்ராம் அப்படிங்கிறது ஒரு சிலிண்டரிக்கல் ட்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாற்றணும் கொஞ்சம் சிலிண்டரிக்கல் வரும். ஸோ இது மோட்டார் மூலியமா இந்த ட்ராம் வந்து ஒரே ட்ராம் இருந்தது ஹேமர்ல ஸ்டைல்ஸ் ஆகி இதுல ட்ராம்ல உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே இன்ஃபேக்ட் இருக்கும். ஸோ இந்த ஹேமர் மூலமா ஸ்டைல்ஸ் ஆகி என்ன கேரக்டர்னால ஸ்டைல்ஸ் ஆகும் அந்த கேரக்டர்ஸ் வந்து நமக்கு பேர் வந்து விண்டோ தான் வரும். நெக்ஸ்ட் சேஞ்ச் பில்டர்.
ஸோ இந்த செயின்ன்றதுமே அதே மாதிரிதான். ஒவ்வொரு செயின்ல ஒவ்வொரு பார்ட்லயுமே ஒவ்வொரு ஆஸ்பெக்டோட இம்பாக்ட் இருக்கு. ஸோ இது மோட்டர் மூலியமா நமக்கு வந்து பின்னாடி விட்டு வந்தது எந்த கேரக்டர்னால ஹேண்டல் சைக்கிள் ஆகும் அந்த கேரக்டர் வந்து தேர்தலுக்கு அகேன்ஸ்டா நம்ம ஏன் மூலியமா அப்படின்னு கண்டிருக்கோம். இது வந்து ரொம்ப நாய்ஸி அப்படின்னு சொல்றாங்க. இதோட த்ரீடிங் ரேஞ்ச் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 24,000 வரைக்கும் இதோட 400 to 24,000 கேரக்டர்ஸ் லைன் வச்சு இந்த ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது நான் இம்பாக்ட் ஸோ ஆல்ரெடி சொன்ன நான் இம்பாக்ட் அப்படிங்கிறது டிஃபரெண்ட் ஹேண்டில் வந்து எந்த ஒரு டச் எந்த ஒரு கான்டாக்டுமே பேசுறதுனால இருக்காது. ஸோ அதுதான் வந்து நான் இம்பாக்ட் ஃபில்டர் அப்படிங்கிறது. ஸோ அந்த நான் இம்பாக்ட் ஃபில்டர்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்காங்க. ஏற்படுத்துறதா இது வந்து லேசர் ஃபில்டர். ஸோ லேசர் ஃபில்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாக்குறேன். ஸோ லேசர் எங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த பர்டிகுலர் ஏரியால மட்டும் டோனர் அட்ராக்ட் ஆகுது. ஸோ இந்த லேசர் பிரிண்டர் ஹவுஸ்ல டோனர் வந்து கிரவுண்ட் உள்ள கேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஏசி டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா ஹீட்டிங் பேஷண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இந்த ஹீட்டிங் பேஷண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஹீட்டிங் ப்ரெஷர் மூலியமா நம்ம வந்து லேசர்ல வர கேரக்டர்ஸோட இம்பாக்ட் மூலியமா நமக்கு கேரக்டர்ஸ் எல்லாமே ஃபில்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இன்ஜெக்ட் ஃபில்டர். ஸோ இந்த இன்ஜெக்ட் ஃபில்டர் அப்படிங்கிறது டாட்நாட்டிஸ் ஹேக்கரோட மெத்தட் தான் இந்த இன்ஜெக்ட் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு டெனி டாட் மூலியமா தான் இது உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபில்ட் ஆகுது. ஸோ இது உள்ள ஹீட்டிங் சாம்பிள்ஸ் ஈஸிக்கல் லேப்ஸ் சைக்கிள் ஃபேமிலி சைக்கிள் தாங்கி நம்ம வரும்போது இது ஈஸிக்கல் மூலியமா ஒவ்வொரு கேரக்டர் மாதிரி பிளே பண்றது மூலியமா தான் இதை வந்து ஃபில் பண்ண முடியுது. ஸோ இதுல வர ஹீட் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இதுல வந்து அறிமுகமான அயன் கண்டது இருக்கிறதுனால இன்னைக்கு ஸ்பெஷல் வர இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறது ஸ்பெஷல் டைட்டில் இருக்காங்க. செகண்ட் இந்த பிரிண்டர்ல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து ஹை குவாலிட்டி அண்ட் டெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி வாங்குது. பிளஸ் இதுல எந்த ஒரு நாய்ஸுமே இருக்காது அப்படிங்கிறது அட்வான்டேஜ் செய்வாங்க. இது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா இதோட ட்ரீடிங் வந்து ரொம்பவே ஸ்லோவா இருக்கு. பிளஸ் இமேஜ் குவாலிட்டி வந்து ரொம்பவே ஸ்லோவா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பேக்கேஜ் வந்து இதோட வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்றாங்க.